ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெலாம் முன்னாடி இன்றைக்கி பிறந்த நாள் அண்ட் ஆனிவர்சரி காண்ற எல்லாருக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. இன்றைய தகவல், இன்றைக்கான கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு பூஜை சாமான்களை பற்றின கதை தான். அதனால தான் பனானா போட்டிருக்கு. ஒரு பக்தர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறாரா. ஸோ அவர் வந்து அந்த கூடையில் வந்து தேங்காய் அண்டு பனானா அப்புறம் வந்து கற்பூரம் 3மே எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ தேங்காய் வந்து சொல்லிச்சான், ஸோ உங்கள் 2 பேரை விட நான் தான் வந்து ரொம்ப பெரியவன் அண்ட் வலிமையானவன் அப்படின்னு சொல்லிச்சான் தேங்காய். பனானா வந்து பார்த்திங்கன்னா, உங்களெல்லாம் விட நான் தான் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அண்ட் எல்லாருக்கும் என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பனானா சொல்லிச்சான். கற்பூரம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துச்சான். ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போனோடனே பக்தர் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே அந்த அர்ச்சனை தட்டை வந்து ஐயர்கிட்ட கொடுக்கும்போது தேங்காய் வந்து 2ஆக செதறிடுச்சு. பனானா வந்து சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவாங்க. அண்டு கற்பூரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து நல்லா எரிஞ்சிட்டு அப்புறம் வந்து இதுவாகிடும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய தேங்காய் மாதிரி நம்ம வந்து ரொம்ப தலகணமாக இருந்தோம்னா நம்மளை வந்து 2ஆக வந்து நம்மளுடைய வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். பனானா மாதிரி தற்பெருமை பேசிக்கிட்டு இனிமையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். ஸோ கற்பூரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நின்று, அதாவது கற்பூரம் எப்படி அமைதியாக இருந்தாங்க, எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் ஒளியாக இருந்துக்கிட்டு அது அணையும் போது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இது தாங்க இன்றைய தகவல். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு புரியுதுங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் தலகணமாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப இனிமையான ஒரு பர்சனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியாக இருக்கும் அப்படின்றத இந்த கதையிலேருந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான பர்சனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல என்ன எப்படி கரெக்டாக இருக்கணுமோ அப்படி இருந்தாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ யாருக்குமே மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டரும் நம்ம இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து இலகி அதாவது ரொம்ப ஒரு நல்லவனாகவும் ரொம்ப அடிபணிஞ்சு அந்த மாதிரி கேரக்டராகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கற்பூரம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்றது நம்ம இருந்து நம்ம அமைதியாக நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலே, இப்போ கற்பூரம் வந்து அதில் பேசாமல் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவராக தலகணம் பிடிச்சி பேசாமல், தற்பெருமை பேசாமல் நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நமக்கான இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாழைப்பழம், தேங்காய் அண்ட் கற்பூரத்தோட கதை. ஒரு பக்தன் கோயிலுக்கு போகும்போது இந்த ஒரு சினாரியோ நடந்த மாதிரி இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆக்சுவலி வாழ்க்கைக்கு இது தேவையான ஒரு விஷயமும் கூட. தலகணமாகவும் பேசக்கூடாது, தற்பெருமையாகவும் பேசக்கூடாது. கரெக்டாக பேசி கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த ஒரு இதுக்கு போக முடியும் அப்படின்றத இன்றைய தகவல். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததா? நம்ம எப்பயுமே வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள பார்த்து பொறாமையும் படக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டு வாழ்ந்துக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.